டிசம்பர் 29 இன்று ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணா அவர்களுடைய பிறந்தநாள். 70களில் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து மிகப்பெரிய ஹாட் த்ராபா இந்தியா முழுவதும் விளங்கியவர் ராஜேஷ் கண்ணா. பல பேர் அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜேஷ்னு பேர் வச்சதுக்கு காரணமே ராஜேஷ் கண்ணா தான். சவுத் இந்தியாலையுமே இந்தியா ஃபுல்லாகவே அவர் மிகப்பெரிய பாப்புலர் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர். அவருக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்குமான நட்பு ரொம்ப க்ளோஸான நட்பு. அதாவது ராஜேஷ் கண்ணாங்கிறது மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல்ஹாசன்கிறது சவுத் இந்தியாவில் ஒரு க்ரோயிங் ஆக்டர், வளர்ந்து வரும் ஒரு நடிகராக இருந்தவர் அந்த காலகட்டம். அதாவது 75 76 அந்த காலகட்டங்கள்லாம் பயங்கரமாக பின்னி பெடல் எடுக்கிறார் அவர். தொடர்ந்து ஹிட் ஆஃப்டர் ஹிட்டு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம். இவர் அவரை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவர் மற்றவங்களாம் காக்கான்னு கூப்பிடுவாங்க, கமல் அப்படி கூப்பிட மாட்டார். காக்கான்னா அது ஒரு பெரிய பெரியப்பா சித்தப்பாங்கிற மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அவர் அப்படி கூப்பிட மாட்டார். அதாவது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நிறைய ஃபிலாசபிஸ்லாம் ஷேர் பண்ணிப்பாராம் ராஜேஷ் கண்ணா. ராஜேஷ் கண்ணாவுக்கு நட்பு ஓட்டம் கம்மி, அவர் எல்லாரோடையும் க்ளோஸெல்லாம் பழக மாட்டார். ஸோ அப்படி கமல்ஹாசன் ஒரு முறை அவரை சினிமா தேட்டருக்கு கூட்டி போயிருக்காரு. ஒரு அமெரிக்கன் படம், ஒரு மீடியாக்கர் படம், சுமாரான படம். ராஜேஷ் கண்ணா அது வரைய பப்ளிக் அப்பியரன்ஸே அதிகமாக பண்ணது கிடையாது. ஸோ இவங்க போயிட்டாங்க, படம் போட்டோம், இருட்டினோடனே உள்ளே போயிட்டாங்க. அதாவது கதவை சாத்தினோடனே உள்ளே போயிட்டாங்க இருட்டுக்குள்ளே. படம் முடிஞ்ச உடனே இவர் நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ராஜேஷ் கண்ணா போவே இல்லையா, அப்படியே இருந்திருக்காரு. இது ராஜேஷ் கண்ணான்னு தெரிஞ்ச உடனே கூட்டம் அவரை சுற்றி நிற்க, இவர் அவருக்கு பாடி கார்டாக மாறி இவர் அவரை சமாளித்து வெளியில் கூட்டி வரப்போ அவர் சட்டையெல்லாம் கிழிஞ்சு வர்றப்போ அவர் அதை என்ஜாய் பண்ணாராம். அதை இவங்க திட்டினாங்களாம், ஒய்ஃபு டிம்பிள் கபாடியா, ஏன் இப்படி கமல் ஏன் இப்படி கூட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்களாம். அவரை ஏன் பப்ளிக்கை இது கூட்டி போகிறீங்க அப்படின்னோடனே. பட் அவரை என்ஜாய் பண்ணியிருக்காரு. இவ்வளோ தூரம் ஃபேன்ஸ்லாம் நம்மளை கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவு நட்பு இருந்திருக்கு. அப்புறம் சில ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு பார்ட்டியில் ஏதோ ராஜேஷ் கண்ணா கமல்ஹாசனை பற்றி ஏதோ ரொம்ப ஒரு குறைவாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால அது இதுவாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்னென்னா, சிவப்பு ரோஜாக்கள், அதாவது சவுத் இந்தியா படங்கள், அதாவது நம்ம தமிழ் படங்கள் ரீமேக் பண்ணுறதுக்கு வருவாராங்க. சிகப்பு ரோஜாக்கள் ரீமேக் பண்ணலாம் ரெட் ரோஸுங்கிற பேரில் முடிவாயிடுச்சு. அப்போ அந்த படத்தில் கமல் பயன்படுத்தின தொப்பியவே அவர் கேட்டாராம், இந்த தொப்பியை வேணும் அப்படின்னு. நீயே நேராக எடுத்துகிட்டு வானாராம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. கமலே ஃப்ளைட்டில் போய் அந்த படத்தோட பூஜையிலையும் கலந்துக்கிட்டு அந்த தொப்பியும் கொடுத்துருக்காரு. ஸோ கமல், பாரதி ராஜா இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோலாம் இருக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் அவங்க மனைவி டிம்பிள் கபாடியா சாகரில் நடித்தாங்க, விக்ரம் படத்தில் நடித்தாங்க. ஸோ அந்த நட்பு தொடர்ந்தது. ஸ்ருதிஹாசனுக்கும் நட்பு இருக்குங்கிறாங்க.